நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதாவது கருவாடு போடுறது எப்படின்னு சொல்லி நம்ம காமிக்க போகிறோம். சரியா? அதாவது பெரிய கருவாடு. இப்போ நீங்கள் ஒரு மீன் வாங்கியிருப்பீங்க, பாறை மீன், ஐஸ் மீன், உங்களுக்கு தெரியாத மீன் நீங்கள் இடத்துல வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நாரிட்டு அப்படின்னா நடு பகுதியில் வந்து ரெண்டாக வெட்டிக்கோங்க. நாங்கள் இப்போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி ரெண்டாக வெட்டி உப்பும் மஞ்சளும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். மேலே ஃபுல்லாக ராவி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். சரியா? இப்போ நல்லா பிடிச்சிருக்கும், அதான் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக காட்டுறோம். இது வந்து பெரிய பாறை. சரியா? 1/2 கிலோ சைஸ் முடிய இருக்கும். நல்லா சரியான வெயிட் இருக்குது. நம்ம காய போட்டு எடுக்கும் போச்சுல எப்படி வெயிட் இருக்குன்னு நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். சரியா? கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம கருவாடு காயப்படுறது எப்படி நம்ம சொல்கிறோம். மஞ்சள் நல்லா பிடிச்சிட்டு, அதனால் இனிமேல் நம்ம இதை வந்து கெட்டுறது தான் பாக்கி. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பண்ணா மீன் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது சின்னதாக இருக்குது, அது பண்ணா மீன். பண்ணா மீனை பார்த்துக்கோங்க. பண்ணா மீன் பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அது பண்ணா மீன். பண்ணா மீனில் பெரிய சைஸ் இருந்தால் பெருசாக இருக்கும், இது சின்ன சைஸ் தான். ஆனால் பண்ணா வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பாறை வந்து பொரிச்சு திங்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சாலுமே டேஸ்ட்டாக அது ஒரு வகையான மாதிரி தான் இருக்கும். பண்ணாவை பார்த்துக்கோங்க, சைஸ் கொஞ்சம் சின்னது. பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், வெட்டி பொறுக்கியோ இல்லை குழம்புக்கோ அப்படி போடுறதுக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதான் பண்ணா, சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணா கருவாடு. இது வந்து எப்படி சொல்ல, இப்போ நாங்கள் காயப்படுற இடத்துல வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்து கயிறை உள்ளே விட்டு நாங்கள் வந்து கெட்டியாச்சு. கரெக்டாக எதில் கெட்டியிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணு பகுதி இருக்குது பார்த்துக்கோங்க. அதாவது கண்ணு பகுதியிலையும் அதோட வாய் பகுதியிலையும் தான் கொஞ்சம் அப்படியே கயிறை உள்ளே விட்டு நாங்கள் கெட்டியிருக்கோம். அப்படி கெட்டினா தான் அது கீழே உழாது. எப்படியுமே இந்த கருவாடு காயறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் ஆகும். பார்த்துக்கிட்டிங்களா? நான் நல்லா காட்டுறேன் பாருங்கள், இருங்க. எப்படி இங்கே பாருங்களா, அதாவது கண்ணுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் கேப் கிடக்கும், அதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். சின்ன இது ரெண்டும் உழாது, பெருசு தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஏன்னா பெருசு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வெயிட்டு தாங்க முடியாமல் மேபி விழுந்தாலும் விழலாம். இல்லைனா காக்கா வந்து கொத்துமான்னு தெரில, கொத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து வெயிலுக்கு மட்டும்தான் வைப்போம். நைட் நேரத்துலலாம் சும்மா மூடிடுவோம், பிரச்சனை கிடையாது. காக்கா வந்தாலும் பற்றி விட்டுறலாம். இது மூல எப்படி காய போகுதுன்னு தெரில. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது காஞ்சதை நம்ம வீடியோவாக எடுத்து போடுறேன். சரியா? எப்படி காஞ்சிருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் பாறை கருவாடு தின்றுருக்கீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க.